ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா என்னோட வீக்கெண்ட் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீனோட ஸ்டார்ட் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்லாம் எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது கூடவே இன்னும் ஒரு சில ரொட்டீன் ஒர்க்கெலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வெளியில் ட்ரிப் போகிறது, அப்புறம் ஒரு சில பர்சனல் வேலைகள்லாம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்ததுனால வீட்டில் நாங்கள் இருக்க டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெளியில் தான் நிறைய வேலைகள் இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னோட அந்த ரொட்டீன் வேலைகளை அந்தந்த டேயில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீக் எனக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த பெண்டிங் ஒர்க்கெலாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே இருக்கேன். அப்போ தான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து திரும்ப என்னோடய ரொட்டீன் வேலைக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா இந்த பெண்டிங் ஒர்க்கெலாம் சேர்ந்து எனக்கு வேலையே வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு வேலைகளாக முடிச்சு வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் டீப் க்ளீன் பண்ணுற வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு மேலே ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால இந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னோட இந்த ரொட்டீன் வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்க ஒரு சில நபர்களை நம்மளால் டீல் பண்ணுறதே சில சூழ்நிலைகளில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேரை எப்போவுமே டீல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க பேசுகிற விதமோ, அவங்க நடந்துக்கிற விதமோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை அதை நம்மளால் டாலரேட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்க பர்சன்லாம் நம்ம எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, அவங்களால ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை எப்படி ஈஸியாக கடந்து போக கற்றுக்கிறது, அதுவும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு, நம்மளோட மன நிம்மதியை பாதிக்காத அளவுக்கு அந்த சூழ்நிலைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் எப்பவும் ரிலாக்ஸ்டாக, ஹாப்பியாக, நம்மளோட மனநிலைமையை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டிப்ஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், சில பேரோட நடவடிக்கைகளோ இல்லை வார்த்தைகளோ உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது, உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நீங்கள் அவங்க பண்ணுற விஷயங்களுக்கு ரொம்ப டக்குன்னு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க மட்டுமே கிடையாது, நீங்களும் தான். நான் தான் எதுவுமே பண்ண மாட்டேனே, நான் சும்மா இருந்தால் கூட அவங்களால எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வருதே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த விதத்தில் அதுக்கு காரணமாக இருப்பீங்க அப்படின்னா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த பிரச்சனைகள் உங்களை வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாகிடுறீங்க இல்லையா? ஸோ எப்போவுமே உங்களை வந்து ஹர்ட் பண்ணணும்னு ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை அவங்க பேசுகிற வார்த்தைகளோ நடந்துக்கிற விதமோ உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த நபர்களோட வார்த்தைகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகளையோ அவங்க நடந்துக்கிற விதத்தையோ நீங்கள் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் அப்படியே கடந்து போக பழகுங்க. உங்களோட வேலைகள்லையும் உங்களோட டெய்லி லைஃப்லேயும் நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்மளோட டைமை மட்டும் இல்லை, நம்மளோட மனநிலைமையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு ரிப்ளை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா அவங்களே நம்மளோட லைஃப்லேருந்து ஒரு டைம் பீரியடில் விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது, நம்ம பேசுகிற பேச்சுக்கோ நடவடிக்கைக்கோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை எதுவுமே வரமாட்டேங்குதே, ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களே, நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கிறதுக்கோ உங்களோட லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போது
நீங்களே வந்து உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க, இல்லை அவங்க பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான நபர்களோட ஒரு பிஹேவியர்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்க அவங்களோட பிஹேவியரும் குறைஞ்சிக்கிட்டே வரும். நாளடைவில் அவங்களே நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அமைஞ்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களோட மனநிலைமையை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு, அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் டிப், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிளோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ யாரோ ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகளோ இல்லை அவங்க பேசுகிற விதமோ உங்களை அடிக்கடி ரொம்ப அப்செட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதனால நீங்கள் அப்பப்போ உங்கள் மனசளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு உடனே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை வந்து அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், திருப்பி நம்ம அதே மாதிரி அவங்கள பேசி ஹர்ட் பண்ணணும், இல்லை அவங்களோட சண்டை போடணும், கத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை கொஞ்சம் பொலைட்டாக அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி பார்க்கலாம், நீங்கள் பேசுகிற விதத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இது சரியில்லை, இது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஸோ இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை 2 தடவை மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகெயின் அண்ட் அகெயின் அவங்க அதை திரும்ப பர்பஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அவங்கக்கிட்ட நீங்கள் பழகிற விதத்தை மாற்றிக்கோங்க. ஒன்று, அவங்க உங்கள் லைஃப்க்கு ரொம்ப தேவையெல்லாம் கிடையாது, அதாவது அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வேணுன்றது கிடையாது அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க அடிக்கடி பேசக்கூடிய விஷயங்கள்னால உங்கள் மைண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது உங்களோட டெய்லி லைஃப்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களோட டெய்லி லைஃப்பும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்கள நீங்கள் டக்குன்னு விலகி வந்துடலாம். இல்லைங்க, அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்காங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க, அவங்கள வந்து நான் முழுமையாக அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க கூட நீங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. எப்போவாது பார்க்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு ஹாய் பாய் இல்லை ஒரு சின்ன ஸ்மைல் அதோடு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்து கொஞ்சம் டீசெண்டாக சஸ்டெயின் ஆகும். ஏன்னா இவங்களெலாம் வந்து அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கவங்களையோ ரிலேட்டிவையோ ஒரு சில பேரை நம்ம முழுமையாக விலக்கிட முடியாது லைஃப்லேருந்து. ஸோ அப்படி இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் இந்த அளவில் வச்சுக்கும் பொழுது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டீசெண்டாக மெயின்டைன் ஆகும். அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும்போது நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் அகெயின் எந்த ஒரு பிரச்சனையும் வராமலும் அவங்களால நம்ம எந்த விதத்துலேயும் பாதிப்படையாமலும் இருக்கலாம். தேர்ட் டிப், உங்கள் லைஃப்பில் யாரையாவது ஒருத்தரை நீங்கள் மன்னிக்க முடியாமல் உங்கள் மனசுக்குள்ளே அவங்க மேலே கோவத்தோடையே இருக்கீங்க, அவங்க மேலே ரொம்ப வெறுப்போடையே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நல்லதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு பர்சன் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள மன்னிச்சிருங்க. அந்த மன்னிக்கிறதுனால அவங்க அந்த மன்னிப்புக்கு தகுதியானவங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லாமலும் இருக்கலாம். அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்களாக இருந்தால் கூட நம்மளோட மன நிம்மதி, நம்மளோட மன அமைதிக்காக ஒருத்தரை மன்னிச்சிடுறது நமக்கு நல்லது, நம்மளோட மைண்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒருத்தரை மன்னிக்காமல் ஒரு கோவத்தையும் வெறுப்பையும் நம்ம மனசில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்காது, நம்மளை தான் பாதிக்கும். ஏன்னா அந்த ஒரு கோவமும் வெறுப்பும் நம்ம மனசில் சேர சேர நமக்கு தான் மன அழுத்தம் ஜாஸ்தியாகும். அதை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப கோவம் வரும், அதனால டென்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னா அவங்கள சிம்பிளாக மன்னிச்சிடலாம். அப்படி ஒருத்தரை மன்னிக்கிறது மூலமாக நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியாயிடும். நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை யோசித்து மன அழுத்தத்துக்குள்ளாவோம்ல, அதுலேருந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியில் வந்துடுவோம். ஸோ நம்மளோட சுயநலத்துக்காக கூட ஒருத்தரை மன்னிச்சிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இதில் நான் ஷேர் பண்ணி இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.